வணக்கம். நம்ம இப்போது சுவையான டேஸ்ட்டில் காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சில பேருக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டுக்கிடுவாங்க, அவங்களுக்கு ரொம்ப திக்காக வச்சா போதும். சில பேருக்கு நல்லா ஊற்றி நல்லா முக்கி சால்னா மாதிரி அப்படியே அடித்து விட்டா தான் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி பார்ப்போம். சட்டியை அடுப்பில் வச்சு எப்பவும் போல் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி ஆரம்பிப்போம். சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் கொஞ்சம் வெங்காயம் நல்லா குழுகுழுன்னு வதங்குற அளவுக்கு கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. ரொம்ப கம்மியாக ஊற்ற வேண்டாம். கம்மியாக ஊற்றினா எண்ணெய் இதில் வதங்காமல் இப்படி ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆகும். இதில் பெருஞ்சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன பட்டை சேர்த்தாச்சு. பிரிஞ்சி இலை இருந்தால் சேர்த்துக்கோங்க, இன்னும் சேர்க்காம கூட இருக்கலாம். இப்போ இது அரிஞ்சிட்டு ஒரு 2 வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதை இதில் போட்டுக்கலாம். நல்லா பிஞ்சு விட்டுட்டு தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். கல்லுப்பு சேர்க்கும்போது வெங்காயம் நல்லா மசிஞ்சு அது ஒன்று கூட சூடாகும். இப்போ வெங்காயம் மசிஞ்சியாச்சு. அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் 3 தக்காளி சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 போடணும். இதுவும் நல்லா சேர்த்து வதங்கட்டும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 7 பல் பூண்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில காளான் இது கொஞ்சம் சின்ன சைஸ் தான், அதனால 2ஆக கீறிக்கிட்டோம். இதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஒரு துண்டாக கீறிக்கோங்க. ரொம்ப சின்னதாக கீறினா காளான் ஒரு மாதிரி குழுகுழுன்னு ஆயிடும், எடுத்து சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 துண்டு தேங்காய், ஒரு அரை முந்திரி ஒரு 10, ஒரே ஒரு ஏலக்காய், நிலக்கடலை ஒரு வறுத்த நிலக்கடலை ஒரு 10 சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படி சிம்மில் வச்சு கொஞ்சம் அப்படியே வேகட்டும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாட போகட்டும். வறுத்த நிலக்கடலை சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிடுவோம். நிலக்கடலை இல்லாதவங்க கொஞ்சம் பொரிகளில் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போய் தக்காளியும் நல்லா மசிச்சுட்டு நல்லா புழு நல்லா மசிக்கோங்க. நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி ஊற்றினோம்னா டேஸ்ட் வேற மாதிரி ஆயிரும். அதனால நம்ம இப்படி இந்த அளவுக்கு நல்லா மையா மசிச்சுட்டு
இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். இது கூட கொஞ்சம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இதில் மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்தாச்சு. நல்லா மசாலா பச்சை வாசனை போகிறதையும் லைட்டாக கிண்டிக்கலாம். இப்போ வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். எப்பவுமே உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல போடுங்க. நான் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இவ்வளோ காரம் எனக்கு போதும். இப்போ இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்படியாச்சு மசாலா வாசம் போன உடனே இந்த வெட்டி வச்சிருக்க காளானை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். காளானில் தண்ணி இருக்கும், அதனால அப்படி தண்ணி விட்டு தான் வேகணும். நம்ம முதல்ல உப்புலாம் போட்டதுனால உப்பு போட தேவையில்லை. நீங்கள் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை ஊற்றி வெந்த உடனே இறக்கிடலாம். நம்ம வந்து நல்லா கொஞ்சம் சால்னா டேஸ்ட்டுக்கு வேணுன்றதுனால இதுக்கு மேலே கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும். மூடி வச்சுக்குவோம். 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி விட்டு எவ்வளோ அழகாக காளான் வந்து சூப்பர் கிரேவியாக மாறிட்டு. உங்களுக்கு கிரேவி வேணும்னா இந்த பக்குவத்திலே இறக்கிக்கலாம். லைட்டாக மல்லியலை மட்டும் தூவி. இல்லை நிறைய ஊற்றி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க மட்டும் அடுத்த ஸ்டெப்பு தேங்காய் ஊற்றுற வேலையை செய்யலாம். கொஞ்சம் காளான் வேகட்டும். சூப்பராக கிரேவி ரெடி ஆகிட்டு பாருங்கள். மசாலாவும் கிரேவியும் அப்படி ஒன்றா வந்து காளானில் உள்ள தண்ணியே போகிற அளவுக்கு வந்துச்சு. என் மகன் கொஞ்சம் திக்காக கேட்பாரு, அதனால அவனுக்கு கொஞ்சம் டேஸ்டிங்காண்டி தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். எப்பவுமே காளான் வந்து ரொம்ப சுருங்கிடுது. நம்ம நிறைய போட்டோம்னாலும் ரொம்ப சுருங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எடுத்தாச்சு. இப்போ அந்த மிக்ஸி ஜார் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு இப்போ இதில் ஊற்றியாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இந்த நிலமையில நீங்கள் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இல்லாட்டினா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் என் மகனுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிட்டதுனால கொஞ்சம் உரப்பு போட வேண்டியிருக்கு. உப்பு லைட்டாக போடணும், உரப்பும் கொஞ்சம் போடணும். மிளகுத்தூள் ஒத்துக்கிடுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். காரம் கம்மியாக போதுங்கிறவங்க இதோடய விட்டுக்கலாம். சூடான சுவையான காளான் சால்னா ரெடி. எல்லோரும் சாப்பிட வாங்க. நன்றி. பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
லைட்டாக கருவேப்பிலை மேலே தூக்கிக்கலாம். இது சொல்ல மறந்துட்டேன், லைட்டாக மல்லி இலை தூக்கியாச்சு. கொஞ்சம் கொதிச்சாலே போதும். தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப தகதகன்னு கொதிக்க வேண்டாம். இது ஊற்றி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி பருப்பு அந்த நிலக்கடலை குழுக்குழுப்புலேயே நல்லா வந்திருக்கும். எங்கள் சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி.